1, tak, go. ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக். ஸோ இந்த பிஜிஎம் வந்து பார்த்தீங்கன்னா பாய்ஸ்க்கும் சரி கேர்ள்ஸுக்கும் சரி கரெக்டாக ஷூட் ஆகும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஜஸ்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிற எட்மிஷன் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுத்த ப்ரீசெட்டை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணால் ஷோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் இப்படி தான் ஷோ ஆகும். ஸோ இதில் எப்படி எடிட் பண்ணணும் குயிக்காகவும் ஷார்ட் ஸ்வீட்டாகவும் பார்த்துலாம். ஸோ இது ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ வீட்டுக்குள்ளே பார்த்து முன்னாடி மறக்காமல் ஒரு லைக்கை மட்டும் தள்ளிவிட்டுங்க. ஓகேவா? ஸோ ஓகே, ஜஸ்ட் நம்ம இதில் எடிட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு நம்ம எடிட் பண்ண வேண்டிய பிக் எடிட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு அப்படியே நீங்கள் பேக் போய்க்குங்க. இப்போ கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து ஒரு 4:5 ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீட்டை கொடுத்து நீங்கள் எடிட் பண்ணி அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மேலே காலில் திருப்பட்டின இருக்குது, அது நீங்கள் செலக்ட் போய்ட்டு இதில் ஃபுல் கம்ப்ரஸர் பாருங்கள், அது நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கீழே மோட்ஸில் போய்ட்டு இந்த சைடில் இருக்கிற இந்த தேர்ட் ஆப்ஷனில் போய்ட்டு உங்களுக்கு பிகுத்துவமாக நீங்கள் லைட்டாக ஜூம் போய்ட்டு ஸோ இதில் இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனில் போய்ட்டு உங்களுடைய பிகுத்துவமாக அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக நீங்கள் ஃபுல் ஸ்கேலில் செட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, நீங்கள் செட் நெக்ஸ்ட்டு பின்னாடி மேலே காலில் எஸ் பட்டன் இருக்குது, அது நீங்கள் செலக்ட் போய்ட்டு இதில் கிரியேட் ஃப்ரேம் ஸ்பீஞ்ச் இருக்குது பாருங்கள், அது நீங்கள் கிளிக் போய்ட்டு கீழே எசெட் பண்ண. ஸோ இந்த பிக் வந்து பார்த்தீங்கன்னா 4:5 கன்வெர்ட் ஆகும். இதை நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்துக்குங்க. ஸோ இப்போ நாம் இம்போர்ட் பண்ண ப்ராஜெக்ட்டை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வந்து எனக்கு ஃபஸ்ட்டில் வந்து பார்த்தா உங்களுக்கு ப்ளஸ் ஆகும். ஸோ இதில் எப்படி பிக் ஆட் பண்ணணும் பார்த்தலாமா? ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீட்டை கொடுத்து இப்போ நாம் எடிட் பண்ணி அந்த பிக்கை வந்து பண்ணாக்க ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே மூவ் பண்ணி கரெக்டாக சாங்குக்கு மேலே நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ இந்த பிக்கை வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த குரூப் முடிவு பாருங்கள். ஸோ அது வரைக்கும் இப்போ நீங்கள் ஆட் பண்ண பிக்கை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ண பிக்கை நாம் செலக்ட் போயிட்டு மேலே 3 பட்டனை கிளிக் போயிட்டு ஃபுல் கம்ப்ரஸர் இருக்கா அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே மோட்ஸில் போயிட்டு தர சீல் போயிட்டு லைட்டாக நீங்கள் ஜூம் பண்ணி ஸோ கரெக்டாக வந்து பிக் ஆட் ஆகிருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிவிட்டு கரெக்டாக உங்களுக்கு பிக்கு தோமனே அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் செட் பண்ணிக்கிட்டு இருக்குங்க. ஓகே, சொல்லலாம். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து எனக்கு இந்த இடத்துல மேலே ஒரு பிளாக் கலர் லேயர் ஷோ பாருங்கள். ஜஸ்ட் அந்த லேயர் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு பிளெண்டிங் ஆப்போசிட்டி இருக்கா அது நீங்கள் செல்ல போயிட்டு லைட்டில் ஸ்கின் கொட்டினா ஜஸ்ட் வந்து பின்னாக்க ஆட் ஆயிரும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி கலராக வேணாலும் நீங்கள் பின்னாக்க வச்சுக்கலாம், இல்லை பிளாக் அண்ட் ஒயிட்டில் நீங்கள் புல்லில் பார்த்த மாதிரி ஆட் பண்ணால். ஸோ அது எப்படி ஆட் பண்ண குயிக்காக பார்த்துலாம். ஸோ அதுக்கு இப்போ நீங்கள் ஆட் பண்ண பிக்கை நீங்கள் செல்ல போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் ஃபிட்டில் கலர் ரேட் இருக்கா அது நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு கீழே மூவ் பண்ணாக்க இந்த சைடில் சேச்சுரேஷன் வைப்ரேஷன் ஒரு ஃபிட் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துக்கோங்க. ஜஸ்ட் சேச்சுரேஷன் வந்து பண்ணாக்க -100 வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு மறுபடியும் நீங்கள் ஆட் ஃபிட்டில் மறுபடியும் கலரில் இப்போ பிரைட்னஸ் காஸ்ட்னு இருக்கா அது நீங்கள் செல்ல போயிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துக்கோங்க. ஸோ அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ வந்து படம் உங்களுக்கு பிகுத்தமாக நீங்கள் டார்க்னஸ் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம், இல்லை கொஞ்சம் ஒயிட்னஸ் பண்ணுறதுனால நீங்கள் வந்து மேக்கப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நான் எனக்கு இந்த அளவுக்கு என்னோடய பிகுத்தமாக வச்சுருக்கேன். ஓகே, ஸோ இப்போ வந்து பாருங்கள் கரெக்டாக நீங்கள் புல்ல பார்த்துப்போ உங்களுக்கு அந்த ஃபிட்டு கிடச்சா. ஓகே, நெக்ஸ்ட் அப்படியே நீங்கள் மூவ் பண்ணி கொண்டு எனக்கு இந்த இடத்துல ஒரு குரூப் இருக்கா, ஜஸ்ட் அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஏடி குரூப் போய்க்குங்க. ஸோ இந்த இடத்துல கீழே ஒரு க்ரீன் கலர் இருக்கா அந்த நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த கலர் இருக்கா அது நீங்கள் செல்ல போயிட்டு இந்த ஸ்டார் ஐக்கன் இருப்பாருங்க அதையும் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நான் 4:5 ஒரு பிக்கை கன்வெர்ட் பண்ண சொல்லலாம். ஜஸ்ட் அந்த பிக்கை இங்கே செல்ல போயிட்டு மேலே காலில் புஷ் இருப்பாருங்க அது நீங்கள் கிளிக் பண்ணால் ஜஸ்ட் அந்த எஃபெக்ட்ல இது ஆட் ஆயிரும். இப்போ அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு கீழே மோட்ஸ் இருப்பாருங்க அது நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனும் இந்த தேர்ட் ஆப்ஷனும் நீங்கள் வந்து பண்ணாக்க யூஸ் பண்ணி உங்களுடைய பிகுத்துவமாக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக நீங்கள் சென்டராக நீங்கள் செட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, சொல்லலாம். நீங்கள் செட் பண்ண ஸ்டெப் முன்னாடி அப்படியே நீங்கள் பேக் வந்தீங்கன்னாக்க இப்போ நீங்கள் பொருளை பார்த்த மாதிரி அந்த லுக்கு உங்களுக்கு அடிச்சிச்சா. ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் அப்படியே நீங்கள் மூவ் பண்ணாக்க ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ஆகும். ஸோ இதில் எப்படி பிக் ஆட் பண்ணி பார்த்தலாமா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஒரு ஆரஞ்சு லேயர் பாருங்கள், ஜஸ்ட் அந்த லேயர் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு கலெக்ட் பண்ணுறது இருக்கும் அது நீங்கள் செல்ல போயிட்டு ஸ்டார் ஐக்கன் மாதிரி இருப்பாருங்க அது நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இப்போ நான் 4:5 பிக்கை கன்வெர்ட் பண்ண சொல்லியா. ஸோ அந்த பிக்கை இங்கே செல்ல போயிட்டு மேலே காலில் புஷே கொடுத்தா ஜஸ்ட் அந்த எஃபெக்டில் இந்த பிக் ஆட் ஆயிரும். இப்போ அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு கீழே மோட்ஸ் இருப்பாருங்க அது நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இப்போ உங்கள் பிக்கு கரெக்டாக ஆட் ஆகலைனாக்கா ஜஸ்ட் இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் செட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, சொல்லலாம். இப்போ அதே பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஆரஞ்சு கலர்லேயுமே நான் வந்து பண்ணாக்க ஆட் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகே, முடிஞ்சிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் மூவ் பண்ண இந்த இடத்துல ஒரு 3 குரூப் இருக்கு பாருங்கள். ஸோ இதில் எப்படி பிக் ஆட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு மேலே ஒரு குரூப் இருக்கு பாருங்கள், அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எடி குரூப் போய்க்குங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே புஷம் கொடுத்து மீட்டை கொடுத்து நம்ம எடி பண்ணி அந்த பிக்கை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர் கீழே கொண்டு இந்த லேயர் எந்த அளவு இருக்கோ அந்த அளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் கட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ண பிக்கை நீங்கள் செல்ல பண்ணிட்டு எஃபர்ட்குள்ளே போய்ட்டு ஆட் எஃபெக்டில் டிஸ்ட்ராக்ஷன் வேர்ப் இருக்குது அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு கீழே மூவ் பண்ணாக்க லாஸ்ட்டு இந்த கார்னரில் டெய்ல்ஸ்னு எஃபெக்ட் இருப்பாருங்க அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு செட்டிங் கொடுத்துக்கோங்க. ஜஸ்ட் இருக்கிற மாரி நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்துக்குங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கீழே மோட்ஸ் இருக்குது அது நீங்கள் செல்ல போயிட்டு இந்த சைடில் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுடைய பிகுத்துவமாக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக நீங்கள் சென்டரை
செட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே தான். இப்போ நீங்கள் ஆட் பண்ண பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த பாக்ஸையும் கொடுத்து காப்பிலே இருக்கா அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்துக்குங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதுக்குள்ள செகண்ட் குரூப் இருக்குது. அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எடி குரூப் போய்க்குங்க. இப்போ நீங்கள் மறுபடியும் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு காப்பி பண்ண பிக்கை இந்த பாக்ஸை கொடுத்து பேஸ்லேயே கொடுத்து ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர்களை கொண்டு வந்துட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்துக்குங்க. ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி தேர்டு குரூப்புக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிக்கை ஆட் பண்ணிவிட்டு அப்படி நம்ம பேக் வந்துக்கலாம். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் புல்லு பார்த்தோம்னா உங்களுக்கு அந்த லுக்கு கிடச்சிச்சா சொல்லலாம். நெக்ஸ்ட்டு மூவ் பண்ண இந்த இடத்துல வந்து பண்ணால் பிளாங்காக இருக்கும். ஸோ இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கும் இப்போ நம்ம ஆட் பண்ண இந்த 2 பிக்கு அதுக்கு மேலே இருக்கிற அந்த 3 குரூப் இருக்கு பாருங்கள். ஸோ அது 3த்தையும் அப்படி லாங் ப்ரெஸ் பண்ணி டோட்டலாக 5 லேயர் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த பாக்ஸையும் கொடுத்து காப்பி 5 லேயருக்கு அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கேஃபர் இடத்துல ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு அங்கே காப்பி பண்ணதே இந்த பாக்ஸையும் கொடுத்து பேஸ்ட் 5 லேயருக்கு அதை நீங்கள் கிளிக் பண்ணால் ஜஸ்ட் இது ஆட் ஆயிரும். இதை அப்படியே நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக அந்த குரூப்புக்கு நேராக வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1 பண்ணால் வர்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, முடிஞ்சிச்சு. ஜஸ்ட் இதை வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக கம்ப்ரெஸ் பண்ணிடலாம். ஸோ அது கரெக்டாக அந்த புக் மார்க் போயிட்டு அந்த குரூப்பை நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த ஸ்பீட் ஐக்கன் யூஸ் பண்ணி ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் ஹில் பண்ணால் அந்த டைம் ஐக்கன் கம்ப்ரெஸ் வரும். இதே சேம் மெத்தடில் மீதுக்கு 2த்துக்கும் நீங்கள் பேக்காக பண்ணி விட்டுக்குங்க. ஸோ அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் அப்படியே நீங்கள் மூவ் பண்ணாக்க ஸோ இந்த இடத்துல ஒரு கிரீன் கலர் ஆரஞ்சு கலர் இஷ்யூ ஆகும். ஸோ இதில் நம்ம பிக் ஆட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த கிரீன் கலர் நீங்கள் கிளிக் போயிட்டு இந்த பாக்ஸையும் கொடுத்து காப்பிலேயர் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஆரஞ்சு கலருக்கு அடுத்த கேஃபர் பாருங்கள். அங்கே ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு அங்கே காப்பி பண்ணது இந்த பாக்ஸையும் கொடுத்து பீஸ் லேயர் கொடுத்துக்கோங்க. ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர்களை கொண்டு வந்துக்குங்க. சொல்லலாம். நெக்ஸ்ட்டு இந்த ஆரஞ்சு கலரையும் நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கேஃபர் இடத்துல போயிட்டு அப்படியே நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே கொண்டு வந்துக்குங்க. ஸோ இதை மட்டும் லைட்டாக எக்ஸ்டெண்ட் பண்ணிடலாம். ஸோ அது கரெக்டாக அந்த புக் மாதிரி போயிட்டு அந்த ஆரஞ்சு கலர் லேயர் நீங்கள் கிளிக் போயிட்டு இந்த ஸ்பீட் ஐக்கன் யூஸ் பண்ணி இப்போ நீங்கள் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணால் அந்த டைம் மேக் மெஷின் ஏறும். சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இதில் நாம் பிக் ஆட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு அந்த கிரீன் கலரை கிளிக் பண்ணுறீங்க. இந்த கலெக்ட் பண்ணுறதுக்கு அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த ஸ்டார் ஐக்கனை கிளிக் போயிட்டு அந்த 4:5 பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு மேலே ப்ளஸ்ஸையும் கொட்டினா ஜஸ்ட் அந்த பிக்கை ஆட் ஆயிரும். இதே சேம் மெத்தட் அடுத்து இருக்கிற 3த்துலையும் நீங்கள் வந்து பிக்கை 1 பண்ணால் நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ ஓகே, ஃபைனலி ஆட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் அப்படியே நீங்கள் மூவ் பண்ணினாக்கா ஸோ உங்களுக்கு வந்து பணம் இந்த மாதிரி தான் பிளாங்காக இருக்கும். ஸோ இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணி பார்த்தலாமா? ஸோ அதுக்கு அப்படியே நீங்கள் பேக் வந்தீங்கன்னாக்க ஃபஸ்ட்டில் வந்து நம்ம இந்த 3 குரூப் அதுக்கப்புறம் 2 பிக் ஆட் பண்ண பாருங்கள். இது எதை நம்ம அந்த இடத்துல காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து பண்ணாக்க இந்த 2 பிக்கு அதுக்கு மேலே இருக்கிற அந்த 3 குரூப் லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் போயிட்டு இந்த பாக்ஸை உங்களுக்கு காப்பி 5 லேயர் கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேஃபர் இடத்துல ஃபஸ்ட் ஸ்டார்டிங் போயிட்டு அங்கே காப்பி பண்ணி இந்த பாக்ஸை கொடுத்து பேஸ்ட் 5 லேயர் கொடுத்துக்குங்க. ஸோ இதை வந்து பார்த்தா லாங் ப்ரெஸ் பண்ணி 1 பண்ணால் கரெக்டாக அந்தந்த லேயருக்கு நேராக வர்ற மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஜஸ்ட்டு எதுவும் ஆட் பண்ணியாச்சா? ஓகே, முடிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு கேப்பர் இதில் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு மறுபடியும் அந்த பாக்ஸை கொடுத்து பேஸ்ட் 5 லேயர் கொடுத்துக்குங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இதையும் நாம் வந்து பண்ணாக்க 1 பண்ணால் லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படியே கீழே வந்து கொண்டு வந்து வச்சுக்கலாம். ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட் நம்ம ஃபஸ்ட்டில் பிக் ஆட் பண்ண போகிறோங்க. நெக்ஸ்ட்டு ஒன்லி 1 காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோங்க. ஸோ அவ்வளோதான். ஓகே, முடிஞ்சிடுச்சா? ஜஸ்ட் இதை மட்டும் லைட்டாக எக்ஸ்டெண்ட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு லாஸ்ட் மாதிரி போயிட்டு அந்த குரூப்பை நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த ஸ்பீட் ஐக்கன் யூஸ் பண்ணி இந்த ஆப்ஷன் பண்ணால் அது வந்து எனக்கு லாஸ்ட் எடுக்கும் மெஷின் ஏறுமா? இதே சேம் மெத்தடில் மீதிக்கிறது நம்ம பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் பெருவில் பார்த்த மாதிரி வீடியோ கிரியேட் பண்ணிச்சு. ஸோ இவ்வளோதான். நெக்ஸ்ட்டு நீங்கள் சூப் பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்காமல் மேலே செட்டிங் இந்த கிளிக் போயிட்டு இந்த ஃப்ரேம் ரேட் உங்களுக்கு 30 இருக்குன்னா 30 வச்சுக்கோங்க. 60 இருக்கா வச்சுட்டு நீங்கள் டேட்டா ஷூட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி கமெண்ட்டு கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நியூஸ் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.